அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருப்பது கால பகை வெல்ல, கால சக்கரத்தை வெல்ல புதாஷ்டமி என்று பெருமாள் ஆலயத்தில் வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றிய தொகுப்புதான் இந்த தினத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். வருகிற 15ஆம் தேதி மே மாதம் 2024 வருடம் வைகாசி மாதம் 2ஆம் நாள் அன்று முழுவதும் புதன்கிழமை புதாஷ்டமி உண்டு. இரண்டாவதாக 11ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024 வருடம் ஆவணி மாதம் 26ஆம் நாள் புதன்கிழமை அன்று முழுவதும் புதாஷ்டமி உண்டு. 25ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024 வருடம் புரட்டாசி 9ஆம் நாள் மதியம் 12 மணி 12 நிமிடம் வரை புதன்கிழமை புதாஷ்டமி உண்டு. 22ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 வருடம் தை மாதம் 9ஆம் நாள் புதன்கிழமை மாலை 3 மணி 20 நிமிடம் வரை புதாஷ்டமி உண்டு. 5ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025 வருடம் தை மாதம் 23ஆம் நாள் அன்று முழுவதும் புதன்கிழமை புதாஷ்டமி உண்டு. ஆகவே இந்த 5 நாட்களில் காலப்பகை கால சக்கரத்தில் கிரகம் உள்ளவர்களுக்கு, காலத்தை வெல்ல முடியாமல் இருப்பவர்களுக்கு, அந்த பருவத்தில் விளையாட்டு பருவம், படிப்பு பருவம், தொழில் பருவம், திருமண பருவம், குழந்தைகள் பொருளாதார பருவம், இந்த தனிமையில ஒரு மங்கள பருவம், இந்த பருவத்தில் காலத்தில் வெல்ல முடியாதவர்கள் இந்த நாளில் நாம் பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்து வர நாம் காலப்பகையிலிருந்து விடுதலை பெற்று காலப்பகை வென்று நாம் நினைத்ததை இந்த புத பகவானும் ராகு பகவானும் இந்த பெருமாள் ஆலயத்தில் உள்ள கிருஷ்ணன் நமக்கு வழிகாட்டி நம்மளை ஒரு நல்ல ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்வார். புதாஷ்டமி என்பது என்றால் என்ன? இந்த காலப்பகையில் காலப்பகையை தன் கண்ட்ரோல் வைத்திருப்பவர் புதனும் ராகுவும். ஏனென்றால் கால புருஷனுக்கு, கால சக்கரத்திற்கு 10ஆம் வீடு கர்மஸ்தானமாகவும், கால சக்கரத்திற்கு தனுசு ராசி தர்மஸ்தானமாகவும், இந்த மகர வீடு சொல்லக்கூடிய 10ஆம் வீடு அந்த கர்மஸ்தானத்திற்கு 9ஆம் வீடு கன்னிராசி தர்மமாகவும், தனுசு ராசி சொல்லக்கூடிய அந்த தர்மஸ்தானத்திற்கு 10ஆம் வீட்டில் கர்மஸ்தானமாகவும் இந்த புதன் வீடு, அங்க புதன் ஆட்சி உச்சம் மூல திருவோணத்தை தன் கையில் வைத்துள்ளார். அந்த தன்மையில் அந்த கன்னிராசிக்கு 10ஆம் வீட்டில் மிதுனத்தில் ராகு பகவான் தன்னுடைய நட்சத்திரத்தை திருவாதிரையை அங்கு கொடுத்துள்ளார். அப்ப அந்த புதன் வீட்டில் கன்னியில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணமும் மிதுனராசியில் ராகுஸ்தானம் இருப்பதனால் அந்த புதன்கிழமை வரக்கூடிய அஷ்டமி என்று நாம் வழிபாடு செய்யும் போது அந்த காலப்பகை, காலச்சக்கரம், காலப்பகை திசை அந்த பருவத்திற்கு ஏற்றவாறு நம்மளை இயக்க விடாமல் தடுப்பார்கள். ஆகவே இந்த நாளில் நாம் பெருமாள் ஆலய வழிபாடு செய்து நாம் அந்த காலப்பகை வெல்லுவோம். அடுத்த வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த காலப்பகை பற்றியும் இந்த காலப்பகை திசை பற்றியும் ஒரு விளக்க தொகுப்பு காணலாம். இந்த காலப்பகை மேற்று பெரிய ஒரு விஷயம், இது தொட்டால் நீண்டு போயிட்டுருக்கும். அது என்னுடைய ஆய்வில் நான் பார்த்த அமைப்பில் ஜோதிட சாஸ்திரத்தில் ஜோதிடத்தில் எத்தனையோ நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த அமைப்பில் இந்த புதாஷ்டமி அன்று நாம் பெருமாள் ஆலயம் சென்று அவருடைய பேரில் அவருடைய நட்சத்திரத்தை கூறி அர்ச்சனை செய்து நிவேதனமாக பாசிப்பயிறு பாயாசம், பச்சை வாழைப்பழம், இந்த 3இல் ஏதாவது ஒன்று நிவேதனம் செய்து நாம் வழிபாடு செய்து அர்ச்சனை செய்து வரும்போது நாம் வெற்றியடையலாம், காலப்பகை வெல்லலாம், காலத்திற்கேற்றதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறி இந்த காணொளியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.